இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வீட்ல வந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல, ஒரு வயசுக்கு மேல கண்டிப்பா சண்டை போட்டு வீட்ட விட்டு வெளிய வந்துருவோம். அந்த சூழ்நிலை இப்ப நிலவிக்கிட்டு இருக்கு நெறையா. லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்க வெளிய வந்திருக்கலாம். இல்ல உங்களோட காதலுக்காக நீங்க வீட்டையே எதிர்த்துட்டு வெளிய வந்திருக்கலாம். அந்த மாதிரி வெளிய வந்தவங்க நெறைய அவங்க வாழ்க்கையில வந்து நெறைய விஷயங்கள வந்து அனுபவிச்சிருப்பாங்க. பண ரீதியா, மன ரீதியா, பேய்கள் ரீதியாவும் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு தன்னோட காதலுக்காக பெத்தவங்கள எதிர்த்துட்டு வீட்ட விட்டு வெளிய வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு வீட்ல தங்கி இருக்கும்போது, அங்க நடந்த ஒரு அமானுஷ்யத்த பத்தி தான் உண்மை சம்பவத்த பத்தி தான் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரிய பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறது ஒரு உண்மை சம்பவம். கோயம்புத்தூர்ல 2013ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எனக்கு இந்த ஸ்டோரியை இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின பொண்ணு 7 வருஷமா ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சு. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க 7 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ரெண்டு பேருமே போத். இந்த விஷயத்த அந்த பொண்ணு போய் அவங்க வீட்டுல சொல்லும்போது அஸ் யூஸ்வல் எல்லா பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி தான், இல்லம்மா உன்னோட லைஃப்பை வந்து நீ டெசிஷன் எடுக்கக்கூடாது, நாங்கள் தான் எடுப்போம், கல்யாணங்கிறது சும்மா கிடையாது, வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, நீ இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடக்கூடாது, நாங்கள் தான் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணியப்போ நீ அவன் கூட தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அஸ் யூஸ்வல் எல்லா குழந்தைங்களும் பண்ணுறது, அதாவது எல்லா லவ்வர்ஸும் பண்ணுறது தான் இந்த பொண்ணும் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை எதிர்த்துட்டு என்னோட வாழ்க்கையை நான் தான் தீர்மானிப்பேன், இதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போது அவங்க லவ்வர் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஸ்டன்ஸில் வீடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பொண்ணு. ஏன்னா அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாவை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏரியாலே வந்து பார்க்க சொல்லியிருக்கிறாரு அவங்க லவ்வர். இப்போ இவங்க வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது நிறைய வீடு பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரே நாளில் வீடு பார்த்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வருது. நிறைய வீடு பார்க்குறாங்க, புரோக்கர் வச்சு தான் பார்க்குறாங்க, எந்த வீடுமே செட் ஆகலை. கடைசியாக ஒரு வீடு செட் ஆகுது. அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய இடங்க. அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. அந்த பில்டிங்கில் மொத்தம் 6 வீடு இருக்குது, 6 ஃப்ளாட் இருக்குது. அந்த 6 ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட்டு தான் இவங்க பார்த்துருக்குறாங்க செகண்ட் ஃப்ளோரில். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 3 ஃப்ளாட்டு, செகண்ட் ஃப்ளோரில் 3 ஃப்ளாட்டு, அதுக்கு மேலே மொட்டை மாடி. இதுதான் அந்த ஃப்ளாட்டோட இது. இவங்க பார்த்த வீடு வந்து இவங்களுக்கு பிடிச்சிருது. ஆனால் ஒரு பயம். ஏன்னா அந்த ஃப்ளாட்டில் யாருமே இல்லை, 6 வீடுமே காலியாக இருக்குது. இவங்க அதை பார்த்துட்டு பயந்துட்டு கேட்குறாங்க. இவங்க அந்த புரோக்கர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க யாருமே இல்லை, எப்படிங்க நான் மட்டும் தனியாக இருக்குது? ஏன்னா நான் தனியாக வேற தங்க போகிறேன் இங்கே. ஏன்னா இவங்க வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறமா இவங்க இப்போ தனியாக தான் தங்க போகிறாங்க. இவங்க கூட ராமுன்னு சொல்லிட்டு இவங்க வளர்த்த ஒரு சிட்ஸு டாக், அதுதான் இவங்க கூட இருக்க போகுது. ஸோ பயத்தில் கேட்கும்போது அந்த புரோக்கர் சொல்கிறாரு, இல்லைம்மா இது வந்து புதுசாக கட்டின பில்டிங்கிறனால இப்போ தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆளுங்கெல்லாம் கொஞ்ச நாளில் வந்துடுவாங்க, இன்னும் 1 மாதத்தில் ஃபுல்லாக ஃப்ளாட் எல்லாமே ஃபுல்லாகிருமா, ஆல்ரெடி அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க கீழ் வீட்டுக்கெலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் இந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா அந்த பில்டிங் வந்து புதுசாக கட்டின பில்டிங் கிடையாது. ஒரு 10 வருஷம் ஓல்டு பில்டிங்கை ரெனோவேட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உள்ள டோர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் பழைய இதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தாலே தெரியும் இல்லையா, இது 10 வருஷம் ஓல்டு பில்டிங்னு, அந்த மாதிரி தெரிஞ்சிருது. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு இப்போ வேறு வழியே கிடையாது. இந்த வீடை வந்து ஓகே பண்ணி தான் ஆகணும். வேறு எந்த வீடும் செட் ஆகலை. இது அவங்க லவ்வரோட வீட்டிலேருந்து அடுத்த ஸ்டாப்லேயே இருக்குது இந்த இவங்க பார்த்த வீடு. இவங்க டபுள் மைண்டடாகவே இருக்கும்போது அப்போ இவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிது. இவங்க வீட்டுக்கு பக்கத்து ஃப்ளாட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் இருக்குது, 3 ஃப்ளாட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா செகண்ட் ஃப்ளோரில். லாஸ்ட் ஃப்ளாட்டில் வந்து ஆள் இருக்கிறாங்க, ஒரு குடும்பம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஹஸ்பண்டோட தம்பி 3 பேர் தங்கியிருக்கிறாங்க ஒரு குடும்பமாக. இப்போ தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பாடா, நமக்கு பக்கத்தில் வந்து ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, ஓகே நம்ம இதை வந்து ஓகே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அட்வான்ஸும் கொடுத்துட்றாங்க. இவங்க அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து வந்துடுறாங்க. இப்போது இவங்க இருக்கிறது ஒரு 2 BHK ஃப்ளாட்டுங்க. மேலே இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் மட்டும்தான் ஆள் இருக்கிறாங்க. அதாவது இவங்க பக்கத்து ஃப்ளாட்டுக்கு அடுத்த ஃப்ளாட்டில் மட்டும்தான் ஆள் இருக்கிறாங்க. அந்த ஃப்ளாட்டே அப்பார்ட்மெண்ட்டே நைட் ஆனால் செம்ம அமைதியாக இருக்குமாங்க. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இவங்கக்கிட்ட அந்தளவுக்கு பேச்சுவார்த்தை எதுவுமே பேசுகிறதே கிடையாதான். 3 பேருமே வேலைக்கு போயிடுவாங்களாம். நைட்டு ஒரு 7 மணிலேருந்து தான் வரிசையாக ஒருத்தராக வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்களாம்.
இவங்களுக்கு ஒரு பயம். வீட்ல அண்ணன், அம்மா எல்லார் கூடயும் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு, ஃபர்ஸ்ட் டைமா தனியா ஒரு ஃப்ளாட்ல அவங்க நாய்க்குட்டி ராமு, அவங்க வீட்ட விட்டு வெளிய வரும்போது அந்த நாய்க்குட்டியும் அவங்க கூட தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா, இவங்க தான் வாங்கி வளர்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க நாய்க்குட்டிய. இப்போ இவங்க மட்டும் தான் இந்த ஃப்ளாட்ல இருக்கிறாங்க. அதாவது அவங்க வீட்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாவே வந்து பயப்படுவாங்க இல்லையா? எல்லார் கூடயும் சகஜமா வாழ்ந்த ஒருத்தவங்க, நைட்டு தனியா அவங்க ஒரு ரூம்ல போய் படுக்கணும்னாலே பயப்படுவாங்க. இப்ப இந்த 2 பிஹெச்கே ஃப்ளாட்ல இவங்க தனியா தான் தங்குறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாரி பயமா தான் இருக்கும் இல்லையா? பயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ராமு டாக் இருக்கு இல்லையா? அவங்களோட டாக்க வந்து அவங்க கூட கட்டி பிடிச்சுட்டு தான் தூங்குவாங்களாம். பக்கத்துல கையில வச்சுக்கிட்டு அப்படியே கட்டி பிடிச்சுட்டு தூங்கிருவாங்களாம். இப்படியே டெய்லி நைட் அவங்க ரொட்டீன் இருந்திருக்குதுங்க. ஆனா, இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கு. நைட் ஆனா தூக்கமே வராதாம். ஒரு மாரி பயமா இருக்குமாம். யாரோ பக்கத்துல நிக்கிற மாரியே இருக்கும். ஏதோ ஒரு மாரி நெகட்டிவாவே ஃபீல் ஆயிட்டு இருக்குமாம். சரி, பக்கத்து வீட்ல ஒரு குடும்பம் இருக்காங்களே, அவங்க கூட நம்ம வந்து பேச்சு வச்சுக்கலாம். பேச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் தைரியமா இருக்குமேன்னு சொல்லிட்டு, இவங்க அவங்க கூட போய் பேசியிருக்கிறாங்கங்க. அவங்க வீட்ல இருக்கவங்க எப்படின்னா, 3 பேர் சொன்னேன் இல்லையா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்டோட தம்பி. இவங்க 3 பேருமே வேலைக்கு போறவங்க. யாருமே வீட்ல இருக்க மாட்டாங்க. நைட் ஒரு 8, 8:30க்கு மேல தான் வீட்டுக்கே வரவங்க. 8:30 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறதுக்கு தான் அவங்களுக்கு டைமும் கரெக்ட்டா இருக்குமாம். இவங்க எவ்வளவோ பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2 நாள் வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து யாருமே பேசல. ஹாய், பாய் என்னன்னா என்ன? அந்த அளவுக்கு தான் வந்து பழகியிருக்கிறாங்க அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ, இப்ப பக்கத்துல இருக்கவங்களும் இவங்க கூட பேசல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு வந்து அசிஸ்டன்ட் புரொஃபஸரா காலேஜ்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த மேரேஜ் விஷயமா இவங்க வீட்ல இஷ்யூ ஆனதுக்கப்புறமா, இந்த அபார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தனால ரிலீவ் ஆயிட்டாங்க. வேலைய விட்டு இவங்களே ரிலீவ் ஆகி, இப்போ வேலைக்கும் போறதில்ல. ஸோ, மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இவங்களுக்கு வந்து தனியா தான் இருந்தாகணும். இவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது இவங்களோட லவ்வர் இருக்கிறாங்க இல்லையா? அவர் வந்து அப்பப்ப எப்பயாவது தான் வருவாராம். ஏன்னா, அவரு ஒர்க்ல இருக்காரு இல்லையா? லீவ் கிடைக்கும்போதோ, இல்ல மதியம் ஈவினிங் டைம்ல வந்து நேரம் கிடைக்கும்போது இவங்கள கூப்ட்டு வந்து அதாவது இவங்க வீட்டுக்கு வந்துட்டு, வெளிய இவங்க அவுட்டிங் போறது, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி குடுக்குறது, இந்த மாரி வேலையெல்லாம் அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவங்கள பொறுத்தவரைக்கும் பக்கத்து வீட்லயும் யாரும் பேச மாட்டாங்க. இவங்க ஹஸ்பண்டா இருக்கிற அந்த லவ்வர் இருக்கிறார் இல்லையா? அப்ப லவ்வரா இருந்தவங்களும், எப்பயாவது ஒரு தடவ தான் இவங்க கூட வந்து பேசுறது, வெளிய கூட்டு போறது இந்த மாரி இருந்திருக்கு. இப்ப இந்த பொண்ணும், அந்த டாகும் மட்டும் தான் தனியா இருந்திருக்காங்க அந்த ஃப்ளாட்ல. அவங்க மைண்ட் செட் எல்லாமே எப்படி இருந்திருக்குன்னா, ரொம்ப ஒரு மாரி டஞ்சனா இருந்திருக்குதுங்க. ஏதோ மாரி இருந்திருக்கு. பேசுறதுக்கு கூட துணைக்கு ஆள் இல்லாம அந்த டாக் கூட தான் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த டாக் வந்து இவங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரியாம். இவங்க லவ்வர் வந்து இவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணி குடுப்பாருன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இவங்க வெளிய போயிட்டு வர ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகுமாம். பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு இவங்க வெளிய கொஞ்சம் சுத்திட்டு, வீட்டுக்கு வந்து இவங்கள விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து போயிருவாராம். லவ்வர் போயிருவாராம். இந்த டைம்ல இவங்க டாக் வந்து வீட்ல இவங்க தனியா தான் கட்டி போட்டு போவாங்களாம். அந்த செயின வந்து லாக் பண்ணி வச்சுட்டு தான் போவாங்களாம் ஹால்ல. ஆனா, ஒவ்வொரு தடவையும் இவங்க வந்து வீட்டுக்கு வெளிய போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது, அந்த செயின் வந்து லாக்க எடுத்து விட்டுருப்பாங்களாம் யாரோ. அது மேனுவலா தான் அந்த செயின வந்து லாக் எடுக்க முடியுமாம். அவனால எக்கி எக்கியும் அத கடிச்சியும் இழுத்தாலோ அது வரக்கூடிய செயின் கிடையாதாம். இது ஒரு தடவ நடந்தா பரவால்ல. ஒவ்வொரு தடவையும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, அவன் அந்த டாக் இருக்கான் இல்லையா? வீடு முழுக்க மோஷன் போய் வைக்கிறது, யூரின் போய் வைக்கிறதுன்னு. அதுவும் சாதாரணமா கிடையாதுங்க. எதையோ பார்த்து பயந்து அலறி போனா, இந்த டாக்ஸ்லாம் ஒரு மாரி அ பதறி அடிக்கும் இல்லையா? லூஸ் மோஷன் போச்சுன்னா, அந்த மாதிரி திரிச்சு வச்சிருக்குமாம் வீடு முழுக்க. ஹால் முழுக்க. எப்பயுமே இவங்க வெளிய போயிட்டு வந்த உடனமே, அவன் வந்து இவங்க காலுக்கு கீழ வந்து படுத்துப்பானாம். ஒரு மாரி பயந்த மாதிரி, ஒரு மாரி நர்வஸ் ஆன மாரியே இருப்பானாம். இவங்க தொட்டா கூட ஒரு மாரி நடுங்குமாம் அந்த டாக். எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறத இவங்க உணர்ந்திருக்கிறாங்க. இவங்க என்ன நெனச்சிருக்காங்க அப்படின்னா, வீட்ல வந்து எல்லார் கூடயும் சகஜமா பழகுன ஒரு டாக். நமக்கே இப்படி இருக்கு. சகஜமா எல்லார் கூடயும் பழகிட்டு இங்க வந்து தனியா இருக்கிறதுக்கு நமக்கே ஒரு மாரி பயமா இருக்கு. ஒரு மாரி நெர்வஸா இருக்கு. நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப டாக்குக்கு எப்படி இருக்கும்? பாவம் அவன தனியா விட்டு போனோம்னா, ஒரு 2 மணி நேரத்துல ஒரு மாரி பயந்து தானே போவான். அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் அந்த மோஷன, யூரின் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்களாம். வீடே ஒரு மாரி வாடை அடிக்குமாங்க. ஆனாலும் அந்த டாக்க வந்து இவங்க வந்து ஒரு குழந்தையா தான் பார்க்குறாங்கங்கிறனால, அவன ஏன்னா இவங்க 2 பேர் தான் இந்த வீட்ல இருக்கிறாங்க. அவனையும் குடுக்க முடியாது இல்லையா? அதனால அவன் கூட தான் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க மனசுக்குள்ள ஏதோ தப்பா ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த வீடு வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் வைபா இருக்கு. வந்த நாள்ல இருந்தே இவங்களுக்கு சரியான தூக்கம் கிடையாது. ஒரு மாரி ஏதோ ஒண்ணு மைண்ட்ல வந்து
கெட்ட எண்ணங்கள் ஓடும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாரியே ஒரு சூசைட் தாட் அந்த மாரியான விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, வீட்ட எதிர்த்துட்டு வந்தது. இவங்க லவ்வர் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஆ இவன் ராம் வந்து ஒரு மாரி பண்றான், பிஹேவ் பண்றான். நம்ம வெளிய போயிட்டு வரும்போதெல்லாம் லூஸ் மோஷன் போறது, இந்த மாரிலாம் எதையோ பார்த்து பயப்படுறான் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவர் சொல்லியிருக்கிறாரு, மேரேஜ் வேலைய வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து மேரேஜ ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ, ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த வீடு வேணாம். நம்ம வந்து தனியாவே போயிரலாம். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. இங்க இருந்துக்கோ. அம்மாவுக்கு வந்து நான் அம்மாட்ட எல்லாமே சொல்லிட்டேன். எல்லாமே ஓகேங்கிற மாரி தான் அம்மாவும் சொல்றாங்க. இன்னொரு ஒரு 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 1 வீக் கூட ஆகாதுன்னு வச்சுக்கோவேன். நீ கொஞ்சம் இங்கேயே இரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருவாராங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது கையில பார்த்தா டாக் இல்ல. என்னடான்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க. எப்பயுமே இவங்க கையில படுத்து தூங்குற அந்த டாகு, இவங்கள பார்த்து பதறி அடிச்சு வெளிய அந்த பெட்ட தாண்டி கொஞ்சம் தூரத்தில ஒரு ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பயந்து போய் ஒரு மாரி பார்த்துட்டு இருந்திருக்குது இவங்களையே. என்னடா இதுன்னு சொல்லிட்டு டைம பார்த்துருக்குறாங்க. ஒரு 1 மணி ஆகப்போது. அவன் ஒரு மாரி பயந்த மாரியே ஒரு மாரி அந்த டாக்கோட அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த இதில பயந்த மாரியே இவங்கள பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். இவங்களுக்கு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு, "நீ வாடா ராமு இங்க வாடா, இங்க வந்து படுத்துக்கோடா" அப்படின்ட்டு இருக்காங்க. அவன் இவங்கள பார்த்து ஒரு மாரி ஏதோ சொல்ல ட்ரை பண்றான். இவங்கள ஒரு மாரி பார்த்துருக்கிறான். இவங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இதுக்கு முன்னாடி அந்த டாக் வந்து அந்த மாரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. பார்த்ததும் கிடையாது. பயந்து தான் பார்க்குறான் இவங்கள. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல வெறுத்து போய், "போடா நான் தூங்குறேன்னு" சொல்லிட்டு இவங்க தூங்கிர்றாங்கங்க. அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணால எந்திரிக்கவே முடியலங்க. பெட்லேருந்து எந்திரிக்க ட்ரை பண்றாங்க. எந்திரிக்கவே முடியல. ஒரு மாரி அடிச்சு போட்ட மாரி இருந்திருக்கு உடம்பே. என்னடா இது நம்மளால பெட்லேருந்து எந்திரிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு கைய காலெல்லாம் பார்த்துருக்குறாங்க. வலிச்சிருக்கு. கைய கால பார்த்தா, ஒரு உருட்டுக்கட்டைய வச்சு, உங்கள நைட்டு ஒருத்தரு அடி அடின்னு அடிச்சா, உங்களுக்கு காலையில கை கால்லாம் வீங்கியிருந்தா எப்படிங்க இருக்கும்? ஒரு மாரி ரெட்டிஷ்ஷா இருக்குமா? இந்த கை மணிக்கட்டு, தொடை, காலு, அவங்க இங்க கழுத்து பகுதியில, இங்கனலாம் யாரோ உருட்டுக்கட்டைய வச்சு அடிச்ச மாரி வீங்கியிருக்குதுங்க. அதனால தான் அவங்களால எந்திரிக்கவே முடியல. இவங்க பார்த்தோனே பயந்துருக்குறாங்க. என்னடா இது நம்ம நைட்டு கூட ஒரு 1 மணிக்கு நம்ம ராமுவ பார்த்தோம். அவன் நம்மள ஒரு மாரி பார்த்து பயந்த மாரி உட்கார்ந்திருந்தான். அது ஒரு வேள எதனால இருக்குங்கிறத நம்ம யோசிக்காம படுத்து தூங்கிட்டோம். காலையில எந்திரிச்சு பார்த்தா உடம்பு ஒரு மாரி எந்திரிக்க முடியாம இருக்கு. கைய பார்த்தா வீங்கிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துருக்குறாங்க. இவங்களால எந்திரிச்சு பாத்ரூம் கூட போ முடியலையாம். அந்த பெட்ட விட்டு எந்திரிச்சு நடக்க கூட முடியலையாம். ஸோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வலி அதிகமா இருந்த உடனே அயோடெக்ஸ் எடுத்து உடம்பு ஃபுல்லா எங்கெங்க அடிபட்டுருக்கோ எல்லா இடத்துலயும் போட்டுட்டு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த வலியோட. இது எப்படி சாத்தியமாகும்? நைட்டு 1 மணிக்கு எந்திரிக்கும்போது கூட அவங்களுக்கு நல்லா தெரியும். டக்குன்னு எந்திரிச்சு பார்த்துட்டு தான் படுத்திருக்கிறாங்க. அவங்க உடம்புல எந்த காயமும் எதுவுமே இல்ல. வீட்டுக்குள்ள அந்த டாக் மட்டும் தான் இருக்கு. இப்ப இவங்க உடம்புல எப்படி இந்த காயம் வந்திருக்கும்? இந்த குழப்பத்திலேயே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நாள்ல அந்த காயமும் ஆறிருது. இப்படியே அவங்களுக்கு 2 நாள் நடந்திருக்குதுங்க அந்த வீட்ல. 2 நாள் நடக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க லவ்வர் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. "ஏங்க இந்த மாதிரி எனக்கு யாரோ அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வீங்கி இருக்குதுங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவரும் அங்க வந்து பார்த்துட்டு, "ஒண்ணும் இல்லம்மா எதனா அலர்ஜியா இருக்கும். எதனா ஃபுட் அலர்ஜியா இருக்கும். நீ வந்து மெடிசின் எடுத்துக்கோ. இல்ல டாக்டர் கிட்ட கூட போலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லங்க இப்ப கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஓகே தான் விடுங்க. பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் கழியுது. ஆஃப்டர் 1 வீக் அப்புறமா அந்த வீட்ல பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. இந்த பொண்ணு இவங்க வீட்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இல்ல பக்கத்து வீட்லேருந்து எதனா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாலும் சரி, இல்ல ஹோட்டல்ல இருந்து வீட்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலும் சரி, நைட்டு 11:30 மணிலேருந்து 12:30 மணிக்குள்ள இந்த பொண்ணுக்கு வாமிட் வரும். தொடர்ந்து. வாமிட் மட்டும் கிடையாது, லூஸ் மோஷனும் ஆகுது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது நம்ம வெளிய வாங்கி சாப்பிட்டா தான் நமக்கு வாமிட் வருது, ஒரு மாரி லூஸ் மோஷன் ஆகுதுன்னா, வீட்ல செஞ்சு சாப்பிட்டா கூட எப்படி லூஸ் மோஷன் ஆகும்? அது நிக்காம அவங்க ஒரு டீ குடிச்சா கூட அது வாமிட்டா போயிருமாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. உடம்பே மெலிஞ்சு போயிருக்குது. டாக்டர்ட்ட போய் பார்க்கும்போது நார்மலா தாம்மா இருக்கு. உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லையே. இது எதனால இப்படி ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 2 நாள் ஃபர்ஸ்ட் டேவே இவங்க டாக்டர்ட்ட போயிருக்கிறாங்க. மெடிசின்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அத எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கு சரியா இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க டீ குடிக்கும்போதும் சரி, தண்ணி குடிச்சா கூட வாமிட் ஆயிருக்குது. மறுபடியும் டாக்டர்ட்ட போய் கேட்கும்போது, "இது பிரச்சனையே இல்லம்மா. உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ தப்பா இருக்கு. இந்த வீட்ல வந்து ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு. நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லிருவோம்னு சொல்லிட்டு அவங்க லவ்வர் கிட்ட சொல்றாங்க. "ஏங்க 2 நாளா வந்து இந்த மாரி வாமிட்டு, லூஸ் மோஷனா இருக்கு. நீங்க வாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அவர் வர்ற கேப்ல இவங்களுக்கு எப்பயும் போல வாமிட் வந்திருக்குது. ஆனா இந்த தடவ நார்மல் வாமிட் கிடையாதுங்க. பிளட் வாமிட். பிளட் வாமிட் எடுத்திருக்கிறாங்க.
ஸோ அவங்க லவ்வர் வந்து வீட்டுக்குள்ள வந்தோடனே பார்த்துருக்கிறாரு. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனதுக்கப்புறமா அப்பயும் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இவங்க உடம்புல எதுவுமே கிடையாது. எதனால பிளட் வாமிட் எடுக்கிறாங்கங்கிறதே தெரியல. ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க, எல்லாமே பண்ணி பார்த்துருக்காங்க. இவங்க வந்து நார்மலாக தான் இருக்காங்கங்கிறதுல டாக்டர் வந்து உறுதியாக இருக்கிறாங்க. இவர் டாக்டரை மாற்றி வேற டாக்டர்கிட்டையும் கூட்டு போயிருக்கிறாரு. அங்கேயுமே இதே தான் சொல்லியிருக்கிறாங்க, உடம்புக்கு ஒன்றுமே இல்லையே, நார்மலாக தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க, எதனால பிளட் வாமிட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்டே கேட்குறாங்களாம். ஸோ இவங்களால அதை ஏற்றுக்க முடியாமல் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க லவ்வரோட இவங்க வீட்டுக்கு வராங்க. அவர் கிளம்புறேன்னு சொல்லும்போது இவங்க ஒரு சட்டையை பிடிச்சிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாங்க. என்னால் தனியாக இருக்க முடியாதுங்க, ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது, நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, ஓகேம்மா, இன்னைக்கு நைட் வந்து நான் இங்கேயே தங்குறேன், நீ நிம்மதியாக தூங்கு, நான் பார்த்துக்கிறேன், உன்னை எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. எதுவும் ஆகாதுங்க, எனக்கு நீங்கள் கூட இருந்தீங்கன்னா தைரியமாக நான் தூங்குவேன், ஒருவேளை நான் தூக்கமே இல்லாமல் டெய்லி வந்து முழிச்சிருந்தனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. மேபி இருக்கலாமா, ஆனால் அதை டாக்டர் எதுவும் சொல்லலையே, இருந்தாலும் ஓகே, இன்னைக்கு நைட்டு நான் உங்க கூட தங்குறேன், நீ நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அதே 11:30 மணிக்கு அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க டாக் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கு. இவங்க லவ்வர் இவங்களுக்கு பெட்டில் இவங்களுக்கு பக்கத்துலேயே உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்காரு ஃபோனில். திடீர்னு இவங்க வந்து ஒரு மாதிரி முணங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒரு மாதிரி பயங்கரமாக முணங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க என்னம்மா என்னாச்சுமான்னு சொல்லிட்டு அவங்க மேலே தலையில் கையை வச்சிருக்கிறாங்க. குளிர் ஜுரம், சரியான ஜுரங்க அவங்களுக்கு. அவங்க நடுங்கி இருக்கிறாங்க, கை கால்லாம் நடுங்கி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப இந்த குளிர் ஜுரம் ஹையாக வந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நடுங்கி இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி பயந்துருக்கிறாரு பார்த்துட்டு, ஐயோ என்னமோ ஏதோ நைட் நேரம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு இவங்களை எழுப்பியிருக்கிறாருங்க. எந்திரிமா எந்திரிமான்னு சொன்னோடனே அவங்க சாதாரணமாக எந்திரிச்சிருக்கிறாங்க. அந்த மாத்திரையை போட்டு தூங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எதுக்குங்க டேப்லெட்டு அப்படின்ட்டுருக்காங்க. ஏம்மா உனக்கு குளிர் ஜுரமா, நீ நடுங்குறமா, ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே என்னென்னமோ பேசுகிற, தூக்கத்தில் உளறிக்கிட்டே ஒரு மாதிரி இருந்தால் நான் தொட்டு பார்த்தேன், குளிர் ஜுரம் அடிக்குது, நீ கை காலெல்லாம் நடுங்குச்சுமா, இந்த டேப்லெட் அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், நீ போட்டுக்கோன்னு சொன்னால், என்னங்க பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் தூங்கிட்டு தானேங்க இருந்தேன், என்ன பேசுகிறீங்க, சும்மா விளையாடாதீங்க, படுத்து தூங்குங்க, தூக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. நான் விளையாடலை, இங்கே பாருன்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துருக்கிறாரு. ஃபீவரே இல்லைங்க, ஃபீவரே இல்லையா அவங்களுக்கு. இப்போது அவங்க லவ்வருக்கு வந்து ஒரு மாதிரி குப்புன்னு வேர்த்து இருக்குதுங்க. ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி தான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க செம குளிர் ஜுரத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க லவ்வருக்கு வந்து தூக்கி போடுதுங்க. இவர் பயந்ததை அவங்க லவ்வரும் நோட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த பொண்ணு நோட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் காட்டிக்கல, நீங்கள் படுத்து தூங்குங்க, நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கமே கிடையாதுங்க, முழிச்சிருந்துருக்கிறாரு. இந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கிடுறாங்க. ஒரு 1:30 இருக்குங்க. மறுபடியும் இவங்க முணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ பேசுகிறாங்க, அமானுஷ்யமாக ஏதோ பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளேயே. ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல நடுங்கினதை விட இப்போ ரொம்ப டபுள் மடங்காக நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் வந்து முழிச்சு தான் இருக்கிறாரு. டக்குன்னு எந்திரிச்சு தொட்டு பார்த்துருக்கிறாரு, குளிர் ஜுரம் இருந்திருக்கு. அவங்கள டக்குன்னு எழுப்பி இருக்கிறாரு. எந்திரிமான்னு சொல்லிட்டு எந்திரிச்சோன்னையும் தொட்டு பார்த்துருக்குறாங்க, காய்ச்சல் இல்லை. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, படுத்து தூங்குங்க, எதையுமே கண்டுக்காதீங்க, நீங்கள் தூங்குங்க, இப்படி தான் டெய்லி நைட்டு எனக்கு நடக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் ஒரு மாதிரி பயந்துடுறாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு போய் ஃபோன் போட்டு, அம்மா இந்த மாதிரி ஆல்ரெடி இவங்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுது, இந்த டேட்லாம் ஜாதகம் பார்த்துட்டு இருக்க டைமில். இப்போ அவங்க லவ்வரோட அம்மா சொல்கிறாங்க, எப்பா உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு, எதுக்காக அந்த பொண்ணு தனியாக இருக்கணும், இத்தனால ஏன் இதை மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டு வந்துருன்னு சொல்லிடுறாங்க. ஒரு 1:30 மணி இருக்குங்க. இந்த பொண்ணும் அவங்க லவ்வரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏம்மா இது வந்து உன் வீடு மாதிரி, நீ இங்கேயே கூட தங்கிக்கோ, நீ ஏமா தனியாக தங்கியிருக்கிற, நீ எங்கள் வீட்டு பொண்ணுமான்னு சொல்லிட்டு நல்ல விதமாக பேசுகிறாங்க. இவங்களும் அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்குறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, யாரும் மேலே ஏறி உட்கார்ந்த மாதிரியோ அடித்த மாதிரியோ எந்த மாதிரி ஒரு ஃபீலுமே இல்லை அவங்களுக்கு. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க. எப்பயும் போல் அவங்களுக்கு லைஃப் அவங்க மாமியார் கூட அவங்க வீட்டில் நல்லா ஜம்முன்னு போகுது. அடுத்த ஒரு நாளும் போகுது. 3ஆவது நாள் வந்து இவங்களுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. இன்னும் நமக்கு மேரேஜ் ஆகலை, மேரேஜ் ஆகாமல் இப்படி ஒரு வீட்டில் வந்து இருக்கிறது தப்பு, வெளியே இருக்கிறவங்களாம் மாமியாரை ஒரு மாதிரி தப்பாக பேசுவாங்க, நம்மளால் இவங்க மனசு வந்து கோணக்கூடாது, நல்லவங்களாக இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணிடலாம், பேசாமல் அந்த வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க யார்கிட்டையுமே சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்பி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க, அந்த ராமுங்கிற நாய்க்குட்டியோட. இப்போ அந்த ஃப்ளாட்டில் இவங்க போய் கதவை மூடிட்டு ஒரு 10:30 மணிக்கு படுத்து தூங்கியிருக்கிறாங்க. தூக்கமே வரல. மணி ஒரு 11:30 மணி ஆகுது. லைட்டாக கண் அசர்றாங்க. அந்த தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு லைட்டான தூக்கம் இருக்கும் இல்லையா, அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
சேர் ஆடுற சத்தம் கேட்டிருக்குங்க ஒரு மாரி. இவங்களுக்கு ஒரு பயம். என்னடா இது இவங்க வீட்டுக்குள்ள சேரே கிடையாது. அந்த மாரி ஒரு சேரே கிடையாது. ஸோ சவுண்ட் அதிகமா கேட்க கேட்க இவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு. பக்கத்துல பார்த்தா ராமு இல்ல. கீழ இறங்கி அந்த அவங்களோட மெயின் டோர பார்த்து குலைச்சிட்டு இருக்கிறான். நைட்டு 11:30 மணிக்கு. இவங்களுக்கு ஒரு மாரி பக்கு பக்குன்னு இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த ராமுக்கு வேற வேலையே கிடையாது. நம்மளே இப்ப தான் ஒரு 2 நாள் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம். இந்த வீட்டுக்கு வந்தோம்னா மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சா? சரி பரவால்ல நம்ம பாட்டுக்கு தூங்கிடலாம்னு சொல்லிட்டு பெட்ஷீட்ட இழுத்து மூடி தூங்கியிருக்கிறாங்கங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூங்கியிருக்கிறாங்க அந்த சத்தத்தோடயே. இந்த நாய் குலைக்கிற சத்தம் ஒரு பக்கம், அந்த சேரோட சத்தம் ஒரு பக்கம், ஏதோ ஒரு மாரி ஒரு நெகட்டிவ் ஃபீல் ஒரு பக்கம். இது எல்லாமே இருந்தாலுமே கண்ண மூடி இழுத்து பொத்தி தூங்கிடுறாங்க. நல்லா தூங்கிடுறாங்க. ஐயய்யோ! அம்மா! ஐயோ! ஐயய்யோ! ஐயோன்னு சொல்லிட்டு கத்துற சத்தம் வெளிய கேட்டிருக்குதுங்க. இவங்க பதறி போய் எந்திரிச்சு என்னமோ ஏதோன்னு சொல்லி பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ள இல்லங்க. வீட்டுக்கு வெளிய சத்தம் கேட்குது. ஒரு 4, 5 பேர் வந்து ஐயய்யோ! 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 அம்மா! அம்மா! என்னம்மா? என்னம்மா ஆச்சு? ஐயய்யோ! ஐயோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு வெளிய போய் பார்த்தா, ஒரு 10 பேர், 15 பேர் நிக்கிறாங்க. வயசானவங்க, அவங்க ரிலேட்டிவ்லாம். இந்த பக்கத்து வீடு இருக்கு இல்லையா? இவங்க 10:30 மணிக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? 11:30 மணிக்கு அந்த ஃபேமிலி சொன்னேன் இல்லையா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்களோட தம்பி இருக்கிறாங்கன்னு. அவங்க தம்பி எப்பயுமே மொட்டை மாடியில படுத்து தூங்குவாராம். அன்னைக்கு அவரு அந்த வீட்டுக்கு வரல. வேலை விஷயமா நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை. அவங்க ஒய்ஃப் கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா? அவரு நைட்டு 11:30 மணிக்கு தூக்கு போட்டு இறந்திருக்கிறாருங்க வீட்ல. உங்க ஒய்ஃப் சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இவர் வந்து ஒரு ஒரு மாரி ஒரு விரக்தியில தூக்கு போட்டு இறந்துட்டாருங்க. பக்கத்து வீட்டுக்காரரு. இவங்களுக்கு நைட்டு 11:30 மணிக்கு கேட்ட அந்த சேரோட சத்தம், அவர் தூக்குல தொங்குனாரு இல்லையா? அந்த சத்தம். நான் சொன்னேன் இல்லையா? மயான அமைதியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா, ஏசி சத்தத்த தாண்டி எப்படிங்க அந்த சத்தம், அவர் பக்கத்து வீட்டுக்கும் பக்கத்து வீட்ல இருக்கிற ஒருத்தரு தூக்கு போட்டு தொங்குன சத்தம் எப்படி இவங்க வீட்டுக்குள்ள கேட்கும்? இந்த பொண்ணு ஒரு மாரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு பயந்த மாதிரியே நிக்குது. நமக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நேரமே சரியில்ல. எல்லாமே தப்பாவே இருக்கு. ஒருவேளை வீட்ல அப்பா, அம்மாவோட சாபமா? இல்ல நம்ம பண்ணது தப்பாங்கிற மாரி ஒரு மாரி முழிச்சுட்டு இருக்கும்போது, அவர கீழ இறக்கி அந்த சடங்குலாம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த வீட்ல வெளிய உட்காந்துருக்கிற ஒரு 4 கிழவிங்க வந்து இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு பேய் எறிஞ்ச மாரி அந்த இடத்துலயே நிக்கிது. அவர் வீட்ட பார்த்த மாரியே அப்படியே நின்றுருக்கு. அந்த 3 கிழவிங்களும் இந்த பொண்ண பார்த்துருக்குறாங்க, அவங்க வீட பார்த்துருக்குறாங்க. இந்த பொண்ண பார்த்துருக்குறாங்க, அவங்க வீட பார்த்துருக்குறாங்க. ரொம்ப நேரமா இப்படியே பார்த்துட்டு இருந்தத இந்த பொண்ணு கவனிச்சிருக்குது. அந்த பாட்டிங்க கிட்ட போய் கேட்குறாங்க. "பாட்டி, நீங்க ரொம்ப நேரமா என்னைய பார்க்குறீங்க, வீட்ட பார்க்குறீங்க. என்ன என்ன விஷயம்னாலும் டைரக்ட்டா மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லுங்க. நான் சும்மாவே பயந்து போயிருக்கிறேன்." அப்படிங்கும்போது, "ஏம்மா இந்த வீட்ல நீ ஏம்மா இருக்கிற?" அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. "ஆமா பாட்டி. நீ மட்டும் தனியாவா இருந்திருக்கிற?" "ஆமா நான் தனியா தான் இருக்கிறேன். இன்னொரு 1 வாரத்தில கல்யாணம் ஆயிரும். ஹஸ்பண்டோட போயிருவேன். இன்னைக்கே இப்பவே இந்த வீட்ட விட்டு ஓடிரு. இங்க இருக்காத" அப்படின்ருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாரி புல்லரிச்சிருக்குது. என்னடா இது! நம்ம வீட்ல நடந்ததெல்லாம் இவங்க பார்த்தாங்களா? நமக்கே இந்த வீட்ல ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்ப தான் தெரிய வருது. இவங்க இந்த ஏரியாலயே கிடையாது. அவங்களோட ரிலேட்டிவ்ஸாம். இந்த அவங்க அவங்க வீட்டுக்கு வந்து அப்பப்போ வந்துட்டு போற ஒரு ரிலேட்டிவ்ஸ் சொல்றாங்க இந்த மாரி விஷயத்த. இந்த பொண்ணுக்கு ஒரு மாரி அமானுஷ்யமா இருந்திருக்கு. எதுனாலும் ஓப்பனா சொல்லுங்கம்மா. எனக்கு புரியல. நீங்க இந்த ஏரியாவே கிடையாது. எதனால அந்த வீட்ட விட்டு போன்னு சொல்றீங்க? அப்படின்னு கேட்கும்போது, இந்த அப்பார்ட்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி இருந்த 6 வீட்லயுமே இருந்தவங்க எல்லாருமே சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு பிரச்சனையில, ஏதோ ஒரு சண்டையில எல்லாருமே இறந்துருக்கிறாங்க அந்த 6 வீட்லயுமே. இது தெரியாம தான் அந்த வீட்ல அந்த ஃபேமிலி இருந்தாங்க இல்லையா? அப்பம்போது இவங்க போய் வார்னிங் குடுத்துருக்காங்க. தப்பா இருக்கு. நான் வெளிய விசாரிச்ச வரைக்கும் இந்த மாரி ஏதோ சொல்றாங்க. நீங்க வந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்ல கேட்காம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த வீட்லயே இருந்திருக்காங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் காலி. அடுத்ததா இப்ப இந்த வீட்ல இந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்களும் காலினா அவங்க வீட காலி பண்ணிருவாங்க. இந்த பொண்ணு மட்டும் தானே இருப்பாங்க. ஸோ இத சொல்றாங்க. "நீ உடனே இந்த வீட்ட காலி பண்ணிட்டு போயிரு. உன் உயிர காப்பாத்திக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குனு இவங்க லவ்வருக்கு வந்து ஃபோன போடுறாங்க. ஃபோன போட்டோனே அவரு இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல அங்க வந்துடுறாரு. வீட்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுக்காம ஒரு 4, 5 இவங்களோட தேவையான திங்ஸ மட்டும் எடுத்து வச்சுட்டு, ட்ரெஸ்ஸஸ் மட்டும் ஒரு 4 நாளைக்கு எடுத்து வச்சுட்டு, உடனே அந்த டாக்கையும் இவங்களையும் கூட்டிட்டு அந்த வீட்ட விட்டு காலி பண்ணி போயிருக்கிறாருங்க. காலி பண்ணி போயி அவங்க வீட்ல அந்த அவங்க லவ்வர் வீட்ல இவங்க ஸ்டே பண்ண அடுத்த 4 நாளுமே நிம்மதியா தூங்கியிருக்கிறாங்க. நிம்மதியா இருந்திருக்கிறாங்க. அவங்க லைஃப்க்கு கரெக்ட்டா போயிட்டு இருந்திருக்கு. அடுத்து வந்து அவங்களுக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மேரேஜும் ஆயிடுது.
மேரேஜ் ஆனதுக்கப்புறமா, இங்க சில திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த வீட்ல, அந்த திங்ஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவர் சொல்லியிருக்கிறாரு, "நீ போகாத. பசங்கள 2 பேர அனுப்பி நான் எடுத்துட்டு வரேன்" அப்படின்ட்டுருக்காங்க. "இல்ல, என்னோட திங்ஸ்லாம் நெறைய விஷயங்கள் இருக்குப்பா. நீ வேணா பசங்கள கூட அனுப்பு. நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவங்க போயிருக்கிறாங்க. அந்த ஃப்ளோரே எப்படி இருந்திருக்குன்னா, மெயின்டனன்ஸ் இல்லாம ஒரு பூத் பங்களா மாரி இருந்திருக்குங்க. அவங்களோட வீடும், அந்த பக்கத்து இவங்க போய் அந்த டோர ஓப்பன் பண்ணும்போது, இவங்களுக்கு அந்த சவுண்டு வந்து வந்து போயிருக்குது. சத்தம். அந்த நைட்டு வந்துச்சு இல்லையா? சேர் ஆடுற சத்தம், அவர் தூக்குல தூங்குன அந்த சத்தம். அது வந்து இவங்களுக்கு ஒரு மாரி கேட்டு மைண்ட் ஃபக் ஆயிருக்கு. அகைன் வந்து இதுக்குள்ள போக வேணான்னு சொல்லிட்டு, அந்த பசங்கள்கிட்டயே சொல்லி, உள்ள இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்துருங்கண்ணான்னு சொல்லி, இவங்க அங்கருந்து கிளம்பி வந்துட்டாங்களாம். ஸோ, அந்த வீட்லேருந்து அவங்க வெளிய வந்ததுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. "ஏங்க எனக்கு மறுபடியும் அந்த மாரி ஒரு எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. எனக்கு அந்த சத்தம்லாம் கேட்குது. அந்த வீட்லேருந்து யாரோ என்னைய பார்க்குற மாரிலாம் தோணுது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, பக்கத்தில இருக்க தர்காக்கு கூட்டு போயிட்டு அவங்களுக்கு மந்திரிச்சு விட்டு, கயிறுலாம் கட்டி விட்டு, ஒரு 1 வாரத்துக்கு அப்புறமா நார்மல் ஆயிட்டாங்களாம். இப்போ அவங்க லைஃப் வந்து ஹேப்பியா தான் இருக்குதாம். அவங்களுக்கு ஒரு 4 வயசுல ஒரு பையன் இருக்கிறான்னா, லைஃப் வந்து கரெக்ட்டா போயிட்டுருக்கு பிரதர். அவங்க லைஃப்ல மறக்க முடியாத அந்த சம்பவத்த வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இத வந்து நம்ம டெவில்ஸ் கிச்சன்ல வந்து சொல்லணும். இது அவங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு ரீகால் ஆகுற மாரி இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாருக்குமே ரீகால் ஆகுற மாரி இருக்கும். நீங்க வந்து இத போடுங்க அப்படிங்கிற மாரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் சென்டிமென்ட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இங்க நான் போடுறேன். அதையே பார்த்துக்கோங்க. அவங்களோட ஸ்கிரீன்ஷாட்லயே பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்ட விட்டு யாருமே வந்து பெத்தவங்கள எதிர்த்துக்கிட்டு இந்த மாரி வெளிய வராதீங்க. வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டே என்னென்ன சாதிக்க முடியுமோ அத சாதிச்சுக்கோங்க. அவங்கள வந்து நம்ம வேண்டா வெறுப்பா இந்த மாரி அவங்கள வெறுத்து ஒதுக்கிட்டு நம்ம வெளிய வரும்போது, இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள வந்து நான் சந்திச்சிருக்கிறேன். இது வந்து மத்தவங்களும் இதே மாரி இந்த தப்ப பண்ணக்கூடாது. நான் தனியா இருந்துப்பேன். நான் தனியாவே இருந்துப்பேன்னு சொல்லிட்டு வெளிய இந்த மாரிலாம் வரக்கூடாது. அது ஒரு அவேர்னஸா நீங்க இதில சொல்லுங்க. அவேர்னஸ்ங்கிறத விட, நான் பட்ட இந்த கஷ்டத்த யாருமே படக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மெசேஜ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ, இந்த கதை இதோட முடியலங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி, இவங்க வீட்ல இருந்தப்போ, இவங்க லவ் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல, லவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த பொண்ணோட வீட்ல அவங்க அம்மா, அப்பா, இவங்க அண்ணன், இந்த பொண்ணு மொத்தம் 4 பேருங்க. இவங்க அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் அரேஞ்ச் மேரேஜ். அதாவது சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ண ஒரு தம்பதியினர். இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே ஒத்து போகாதாங்க. 1 வருஷம் நிம்மதியா வாழ்வாங்க. அடுத்த வருஷமே வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்களாம். டைவர்ஸ் கிடையாது. ஆனா பிரிஞ்சு வாழ்வாங்களாம். இவங்க தனி வீட்லயும், அவங்க தனி வீட்லயும் இப்படியே பிரிஞ்சு, பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணோட அண்ணனும், இவங்களும் பொறந்ததுக்கு அப்புறமாவும் இதே மாரி தான் இவங்களோட வாழ்க்கை இருந்திருக்கு. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அவங்க அப்பா, அம்மா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஜாதகம்லாம் பார்ப்பாராங்க. ஒரு ஜாதகர் மாரி. ஜாதகம் பார்ப்பாராம். நல்ல நாளு இந்த மாரிலாம் குறிச்சு குடுக்குற ஒரு ஜாப் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த பொண்ணு வந்து அப்பதான் காலேஜ் படிக்கிற டைமாம். இவங்களோட வீடு எப்படி இருக்கும்னா, ஈரோடுல இருந்திருக்கு. ஈரோட்ல வந்து இவங்க வீட சுத்தி காட்டு பகுதியா தான் இருக்குமாம். கொஞ்சம் ரொம்ப டெவலப் ஆகாத ஒரு ஏரியால தான் இருந்திருக்கிறாங்க. அதே 2100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய இடம். அந்த இடத்துல ஒரு 3 வீடு இருந்திருக்கு. அதுல இவங்க வீடும் ஒரு வீடுங்க. இந்த கதை அனுப்புன பொண்ணு வந்து 7த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வயசுக்கு வந்திருக்கிறாங்க. வயசுக்கு வந்த நாள்ல இருந்தே, இவங்க வந்து ஃபுல்லாவே சிக்கன் நூடுல்ஸ் மேல இவங்களுக்கு மோகம் அதிகமா இருந்திருக்குதுங்க. எப்ப பார்த்தாலும் சிக்கன் நூடுல்ஸு, சிக்கன் ரைஸு இல்லன்னா சிக்கன் சம்மந்தப்பட்ட பொருளாவே சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா, இவங்க அப்பா தான் சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு அந்த சிக்கன் நூடுல்ஸ வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு வாங்கி குடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே அவங்க அப்பா கிட்ட தான் கேட்பாங்களாம், "எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வாங்கப்பா." வெளிய போனாலே திரும்ப வரும்போது அவர் ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டோட சிக்கன் நூடுல்ஸோட தான் வரணும் அப்படிங்கிற மாரி கொண்டு போயிருக்கு. காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்லயும் வீட்ல இருந்து எதனா சாப்பாடு கட்டி குடுத்தாங்கன்னா, அங்க காலேஜ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காச்சும் அந்த சாப்பாட குடுத்துட்டு, கேன்டீன்ல போயிட்டு நூடுல்ஸ் வாங்கிட்டு வரது. கேன்டீன்ல ஒரு வேள நூடுல்ஸ் இல்ல அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வெளிய போய் வாங்கிட்டு வர சொல்றது. இப்படியே அந்த பிள்ளைக்கு வந்து சிக்கன் நூடுல்ஸ் மேல ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்திருக்குங்க சின்ன வயசுல. ஒரு நாள் அவங்க அண்ணன் வந்து அவங்க அம்மா கிட்ட சிக்கனும், மட்டனும் வாங்கி குடுத்து, "சமைச்சு வைம்மா, நான் வேலைக்கு போயிட்டு மத்தியானம் வந்துருவேன் இன்னைக்கு. எனக்கு மதியமோட லீவ் தான். நான் வந்துருவேன். சமைச்சு வைங்கன்னு" சொல்லி வாங்கி குடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. வீட்ல இவங்க அம்மாவும், இந்த பிள்ளையும் மட்டும் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து உள்ள கிச்சன்ல உட்காந்து வேல பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு வெளிய உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஹால்ல. அவங்க அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு, வந்து ஹால்ல வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா, இவங்களுக்கு பின்னாடி யாரோ நடந்து போற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு இவங்க அம்மாக்கு. யார்றான்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல பார்த்துருக்குறாங்க. இந்த பொண்ணு இல்ல. ரைட்ல பார்த்தா, ஏதோ ஒரு ஆம்பள நடந்து போற மாரி ஒரு ஷேடோ விழுந்திருக்கு. அந்த லைட் வெளிச்சத்துக்கு இந்த பொண்ணு நடக்கும்போது ஒரு ஷேடோ மாரி கீழ விழுந்திருக்கு. பார்த்தா, ஏதோ ஒரு ஆம்பள நடந்து போற மாரி கம்பீரமா நடந்து போயிட்டு இருந்திருக்கான். யாருன்னு சொல்லி பார்த்தா,
இந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா, இந்த பொண்ணு தான் நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆம்பளை மாரி. நல்லா ஒரு ஒரு மாரி வெறப்பா நடந்து போயிட்டு இருந்திருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா கவனிச்சிருக்கிறாங்க. எங்க போறான்னு தெரியலையேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தா, இந்த பொண்ணு கிச்சனுக்குள்ள போயிருக்குது. கிச்சனுக்குள்ள போன பொண்ணு, அந்த சாப்பாடு எல்லாத்தையும் தட்டுல போட்டு, மொத்த சாப்பாட்டையும் தட்டுல போட்டு, இருக்கிற எல்லா குழம்பையும் அதில ஊத்தி, நல்லா பெனஞ்சு இந்த முனி படத்துல வந்து ராஜ்கிரண் சார் சாப்பிடுவார் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திருக்குங்க. இவங்க அம்மாவுக்கு பார்த்தோனே ஒரு மாரி படபடன்னு வந்துருச்சு. ஏன்னா இந்த பொண்ணு இந்த மாரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. எதனால இவ இந்த மாரி பண்றா? வழக்கத்துக்கு மாறா பண்றாளே! ஏன் இவ இப்படி பண்றான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை இவ எதனா நம்மள கலாய்க்கிறாளா? ஏன்னா இவங்க அம்மாவுக்கும், இந்த பொண்ணுக்கும் ஆகாதுங்க. இந்த பொண்ணு வயசுக்கு வந்த நாள்ல இருந்தே, இவங்க அம்மாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஆகவே ஆகாதாங்க. அமாவாசை, பௌர்ணமி. மாசம் மாசம் எப்ப வந்தாலுமே இவங்க 2 பேருக்கும் அடிபுடி சண்டை ஆகுமா. நீ வீட்ட விட்டு வெளிய போடி, நீ போடிங்கிற மாரி அந்த அளவுக்கு சண்டை ஆகுமா. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சண்டை போட்டு இவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே ஆகாதாம். 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்களாம். சாப்பாடு மட்டும் செஞ்சு வைக்கிறது, இவங்க போய் சாப்பிடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய வீட்ல நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருந்திருக்கிறாங்க அம்மாவும் பொண்ணும். அப்படி இருக்கும்போது இவங்க போய் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க அம்மாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. கூப்பிட கூட இல்லை. இவங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு மாதிரி என்னடா அது ஒரு மாதிரி விகாரமா பண்றாளே, ஒரு மாதிரி ரொம்ப அருவருப்பா பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அப்படி சாப்பிட்டுருக்காங்க. வேமா அந்த சிக்கனையே பார்க்காத மாதிரி சிக்கன் எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி கடிச்சு ஒரு மாதிரி தின்னுட்டு அந்த தட்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தூக்கி சுழட்டி அடிச்சிருக்கிறாங்க. செங்கலை டம்முன்னு போய் விழுந்திருக்கு. இவங்க அம்மாவுக்கு பதறி இருக்கு. என்னடா இவ ஒரு மாதிரி ரொம்ப இதாக பண்ணுறாளே, நம்ம பையனுக்கு ஃபோனை போட்டுடலாமாங்கிற அளவுக்கு பயந்துருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆள் மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு குழம்பு வச்சுட்டு இவங்க நடந்து வேகமாக போய் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டாங்க. ஸோ இவங்க அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க ஹாலில். அவங்க அண்ணன் வந்து கேட்டிருக்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா சாப்பாடு போடுமா பசிக்குதுன்னு சொல்லி கேட்டால், இல்லைப்பா இனிமேல் தான் செய்யணும், நீ கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் செய்யாமல் என்னம்மா பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இல்லைப்பா எல்லா சாப்பாடையும் வந்து உன் தங்கச்சியே சாப்பிட்டா. என்னம்மா சொல்கிற? 1/2 கிலோ மட்டனு, 3/4 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு இருந்தேன், எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. ஆமாம் எல்லாத்தையும் அவளே சாப்பிட்டா. ஏய் பொய் சொல்லாத, நம்புற மாதிரி எதனா சொல்லு, இப்போ நான் அவளை கூப்பிட்டு கேட்க போகிறேன்ட்டு அவர் சண்டை போட போயிருக்கிறாரு. எப்பா நீ எதுவும் கேட்காத, அவள் ஒரு மாதிரி இருக்கிறா, மேபி பசிச்சிருக்கா என்னன்னு தெரில, பசிச்சா எப்படி இவ்வளோ சாப்பிடுவோன்னு தெரில, ஒரு மாதிரி நடந்துக்கிறா, நம்ம அவளை எங்கேயும் கூப்பிட்டு போய் மந்திரிப்போம், இப்போதைக்கு அவகிட்ட எதுவும் கேட்காதன்னு இவங்க அம்மா சொல்கிறாங்க. எந்த அண்ணனும் அந்த பேச்சை கேட்க மாட்டான். அதே மாதிரி தான் இவங்க அண்ணனும் போய் ரூமில் கதவை தட்டி அவங்கள வெளியே கூப்பிட்டு, எதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்ட, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா காமெடி பண்ணுற, நான் எங்கடா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த பொண்ணு. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்திருக்கு. பேசவும் மாட்டாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. இப்போ இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸில் ஏதோ சேஞ்ச் இருக்குங்கிறத அவங்க அம்மா உணர்ந்துடுறாங்க. அடுத்த நாள் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பொண்ணு நிறைய சிக்கனாக சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க இல்லையா ஆரம்பத்தில் இருந்தே. காலேஜில் போயிட்டு சிக்கன் நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட போகும்போது ஒரு மாதிரி கொமட்டி இருக்குது. வேகமாக ஓடி போய் வாமிட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக பிளட் வாமிட்டுங்க. ஸோ காலேஜிலேருந்து இவங்க அண்ணனுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாங்க. இவங்க அண்ணன் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இந்த பொண்ணை பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்குது, எதுக்கு பிளட் வாமிட் வந்துச்சுன்னு தெரியலேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, இல்லைங்க இவ சிக்கன் மேலே வந்து ரொம்ப மோகமாக இருக்கிறா, சிக்கன் சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா, இப்போயுமே சிக்கன் நூடுல்ஸ் அது தான் சாப்பிட்றான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு, அதனால எதனா ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க வயிறுலாம் நல்லா தான் இருக்குது, எதுவும் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்லாம் ஆகலை, நார்மலாக தான் இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சரி ஓகே நல்லா தான் இருக்குன்னா விட்டுருவோன்னு சொல்லிட்டு விட்டாங்க. பிளட் வாமிட்டும் அடுத்து ஒரு 2 நாள் கண்டினியூ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதுவாக நின்றுருக்குதுங்க. இந்த பிளட் வாமிட்டை நிப்பாட்டுறதுக்கு டேப்லெட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் சரியாகலை. 2 நாளைக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு வந்து தர்காவுக்கு கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விட்டு அங்கே சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிளட் வாமிட்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு. இந்த பொண்ணும் அதை மீறியும் அந்த சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு இந்த பொண்ணோட பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணோட பெட்ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க தனியாக தான் படுத்து தூங்குவாங்களாம் பெட்ரூமில். அதுவும் இவங்க அம்மா கூட படுத்து தூங்குற பொண்ணு அந்த வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பௌர்ணமி அந்த அமாவாசைலாம் சண்டை வரும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் இவங்க ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இவங்களே உணர்றாங்க நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத. ஏன்னா இவங்க பெட்ரூமில் எப்பயுமே லைட்டு போட மாட்டாங்களாம், கும்மு இருட்டில் தான் தூங்குவாங்களாம். இருட்டாக இருந்தால் தான் இவங்களுக்கு பிடிக்குமா, தூக்கம் வருமா. ஒரு லைட் இருக்காதான், ஒரு லேம்ப் நைட் லேம்ப் கூட இருக்காதான். அப்படி தூங்கிட்டு இருக்க ஒரு நாள் இவங்க யோசித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நம்ம ஒரு மாதிரி அம்மா கிட்ட ரொம்ப ரொம்ப இது பண்ணுறோமோ, சண்டை போடுறோமோ, ஏன் நம்ம அம்மா வந்து வெறுக்கிறோம், எதனால் இப்படி கும்மு இருட்டில் நம்ம தூங்குறோம், ஏன் சிக்கன் நூடுல்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், பிளட் வாமிட் எடுத்ததுக்கப்புறமும் நம்ம ஏன் சிக்கன் நூடுல்ஸை கண்டினியூ பண்ணுறோம்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும்போது அந்த ரூம்குள்ளே ஒரு ஸ்மெல்லு வந்துருக்குதுங்க. இந்த டெட் பாடி எரிஞ்சு போய்
பாதியிலேயே அத அணைச்சதுக்கப்புறம், அது கொஞ்ச நாள் ஆகி அழுகி போனதுக்கப்புறம், அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா? சிம்பிளா சொன்னா ஒரு டெட் பாடியோட ஸ்மெல். எரிஞ்சு போன ஒரு டெட் பாடியோட ஸ்மெல் எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு கோரமான ஒரு ஸ்மெல் வந்திருக்குதுங்க. இந்த பொண்ணோட ரூம்ல. இவங்க தனியா படுத்திருக்கும்போது அந்த கும் இருட்டுல. இவங்களுக்கு ஒரு பயம் குடுக்க ஆரம்பிக்குது. என்னடா இது? இந்த ஸ்மெல் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு, இவங்க பெட்ல இப்படி திரும்பி இருக்கிறவங்க, இங்கிட்டு திரும்பி படுக்கிற மாரி பார்க்கும்போது, ஒரு எரிஞ்சு போன ஒரு டெட் பாடி இவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்திருக்குது. இவங்களுக்கு பார்த்த உடனேயும் ஒரு மாரி படபடப்பா இருக்குது. ஏன்னா, இவங்க இந்த மாரி இது நாள் வரைக்கும் இவங்க நெகட்டிவா தான் இவங்களே ஒரு நெகட்டிவா தான் இருந்திருக்காங்களே ஒழிய, அவங்க நெகட்டிவான விஷயத்தையோ, எந்த ஒரு கருப்பு உருவம் எதையுமே பார்க்கல. இப்போ ஒரு உருவத்த பார்க்குறாங்க. எரிஞ்சு போன ஒரு டெட் பாடி பக்கத்துல உட்கார்ந்து இவங்கள பார்த்துட்டு இருக்கு இப்படி. இவங்களுக்கு பார்த்தோனேமே பதறி போயிட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து மூடிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்களால வெளியவும் போ முடியாது. ஏன்னா, இவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. கும் இருட்டுல தான் தூங்குவாங்க. வெளியே இருக்கிற இவங்களோட அந்த பெட்ரூமோட கதவ உள்ள லாக் பண்ணிருவாங்க. இந்த பொண்ணு இந்த சிக்கன் நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி, இவங்க அம்மா கூடலாம் சண்டை போடுறதுக்கு முன்னாடி, அவங்களோட கேரக்டரே வேறயாங்க. அவங்க அம்மா கூட தான் படுத்து தூங்குவாங்களாம். ரூம்ல யாருனா வீட்ல யாராச்சும் இல்லன்னா கூட அவங்க தனியா இருக்கவே மாட்டாங்களாம். பயப்படுவாங்களாம். ரூம்ல வந்து லைட் போடாம அவங்களுக்கு தூக்கமே வராதாம். இப்படி பயந்துகிட்டு இருந்த ஒரு பொண்ணு, இப்போ இந்த கும்முருட்டுல தான் தூங்குவாங்க. அம்மா கூட சண்டை போடுவாங்க. இந்த மாரியோட விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்த டைம்ல, ஒரு டெட் பாடி பக்கத்துல உட்கார்ந்திருக்கும்போது, அந்த பொண்ணுக்கு எப்படிங்க இருக்கும்? ஸோ பயந்துட்டு வெளிய போய் டோர ஓப்பன் பண்ணிட்டு வெளிய போலான்னு பார்த்தா, அது எதனா பண்ணிருமோங்கிற பயத்துல அழுதுகிட்டே இருந்திருக்குதுங்க அந்த பொண்ணு. அம்மான்னு கூப்பிடவும் முடியல. ஏதோ ஒரு ஈகோ தடுக்குது இந்த பொண்ண. கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஈகோ. ஒரு பேய பக்கத்துல உட்கார்ந்திருக்கு ஒரு டெட் பாடிய பார்த்ததுக்கு அப்புறம் கூட அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஈகோ வருதுன்னா, அந்த பொண்ணுக்கு என்னங்க ஆச்சு? அதத்தான் அவங்களும் சொல்றாங்க. எனக்கு என்னங்க ஆச்சு அந்த இடத்துல? அந்த அளவுக்கு நான் ஒரு மாரி உள்ளேயே டஞ்சனா படுத்திருந்தவ, திடீர்னு எந்திரிச்சு ஓடுனேங்க அப்படிங்கிறாங்க. திடீர்னு எந்திரிச்சு ஓடி அந்த டோர ஓப்பன் பண்ணிட்டு வெளிய ஹால்ல வந்து அவங்க அப்பா, அம்மாவும் பக்கத்துல பக்கத்துல படுத்திருப்பாங்களாம். நடுவுல பெரிய கேப் இருக்குமா, இவங்க ஹால்ல தான் படுத்திருப்பாங்களாம் அப்பா, அம்மாவும். அவங்க அம்மா கூட போய் அவங்க அம்மாவ கட்டி பிடிச்சுட்டு படுத்திருக்கிறாங்க. அவங்க அம்மா உடனே தள்ளி விட்டுருக்காங்க அந்த பொண்ணு. ஏன்னா, இவங்க அம்மா கிட்ட வந்து இவங்க பண்ண ஆக்டிவிட்டீஸ் அந்த மாரி. அவங்களே ஒரு பெத்த பொண்ண வெறுக்கிற அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவுக்கு ஈகோ இருக்கும்ல, தள்ளி விட்டுர்றாங்க கைய. இவங்க சொல்லவும் முடியல. அவங்க கிட்ட அழுகுறாங்க. என்ன ஏதுன்னு கூட அவங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பாவும் கேட்க மாட்றாருங்க. அவங்க அப்பாவுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு சண்டையும் கிடையாது. இந்த பொண்ணு ரூம்ல இருந்து பதறி போய் ஓடி வந்ததையும் அவங்க அப்பா பார்த்திருக்கிறாரு. அவங்க அப்பா முழிச்சு தான் இருந்திருக்கிறாரு. இவங்க அம்மா கிட்ட வந்து அழுதுகிட்டே வந்து படுக்கிறதையும் அவங்க அப்பா பார்த்திருக்கிறாரு. ஆனா அத பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க அப்பா கேட்கல. இந்த பொண்ணும் அத பத்தி எதுவுமே யோசிக்கல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட புடவைய கையில புடிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு அவங்க அம்மா கூடயே படுத்து தூங்கி இருக்குதுங்க. நல்லா தூங்கி காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது, பக்கத்துல அவங்க அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. வீட்லயே யாருமே இல்ல. எல்லாருமே அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப இந்த பொண்ணு மட்டும் தான் தனியா இருக்கு. அழுதுகிட்டே எந்திரிச்சு எப்பயுமே 1/2 மணி நேரம் இந்த பொண்ணு கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுமா. 2 நிமிஷத்துல டக்கு 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 டக்குன்னு கிளம்பி காலேஜுக்கு ஓடி இருக்குது பதறி போய். காலேஜில் போய் அழுதுகிட்டே இருந்தப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கேட்டிருக்கு. என்னடி என்னாச்சு? ஏன் ஒரு மாரியாவே இருக்கிற? ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? வீட்டு பிரச்சனை இருந்தா கேட்கக்கூடாதுன்ட்டு தான் இருந்தேன். ஆனா ரொம்ப அழுகுறேன் என்னன்னு சொல்லுன்னு கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இந்த மாரி ஒரு உருவத்த பார்த்தேன். நான் ஒரு மாரி தப்பாவே நடந்துக்கிறேன் வீட்ல. ஏன் எங்க அம்மாவ வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற மாரி அழுதுருக்கு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, "நீ என் கூட வான்னு" சொல்லி காலேஜில ஹாஃப் டே லீவ் போட்டு 2 பேரும் அந்த பொண்ணோட அம்மா, அதாவது இந்த பொண்ணோட இப்ப நம்ம கதை சொல்ற பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்களோட அம்மா கிட்ட சொல்லி ஒரு மாந்திரீகவாதி கிட்ட கூட்டு போயிருக்கிறாங்க இந்த பொண்ண. அங்க போய் பார்த்தா, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, "உனக்கு வந்து யாரோ செய்வினை வச்சிருக்காங்க. உன் வயித்துக்குள்ள அந்த செய்வன இருக்கு. நீ சாப்பிட்ட ஒரு பொருள்ல இருந்து தான் அது உள்ள போயிருக்கு. அது என்ன பொருள்னு எனக்கு தெரியல. ஆனா, உங்க உங்க ஏரியா அதான் இந்த ஈரோட்லருந்து கொஞ்சம் தூரம் போனா, அத எடுப்பாங்களாம். அந்த உள்ள செய்வினைய எடுக்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க போய் நீ பாரு. உனக்கு எல்லாமே புரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி இந்த பொண்ணோட பெட்ரூம்ல வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாரி சந்தேகப்படுற மாரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் எடுத்து வெளிய போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்துருக்குது. அதே மாரி அவர் சொன்ன மாரியே சில பொருட்கள்லாம் வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. இவங்க யூஸ் பண்ற பொருட்களே. அதெல்லாம் தூக்கி வெளிய எறிஞ்சிருச்சு இந்த பொண்ணு. இப்போ ஈரோட்டுக்கு அவங்க அவங்க வீட்லருந்து கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டர்ல அவங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்த்துருக்குறாங்க. அவர் வந்து இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா?
அதில் ஏதோ அரைச்சி இவங்க கண்ணு முன்னாடியே தான் ஏதோ அரைச்சி அதில் ஏதோ சம்திங் சில விஷயங்கள்லாம் சேர்த்து அதை குடிக்க சொல்லியிருக்கிறாரு. இந்த பொண்ணு குடிச்சு 2-3 செகண்டில் வாமிட்டு, சரியான வாமிட் வந்துருக்கு. சிக்கனாக வந்து விழுந்துருக்குதுங்க ஃபுல்லாக. ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த பொண்ணு தான் சிக்கன் நூடுல்ஸாக சாப்பிடுவாங்களே, அங்கே போய் சாப்பிட்ருப்பாங்க, காலேஜ் போன இடத்துலையும் சாப்பிட்ருப்பாங்க, இல்லை வீட்டில் சாப்பிட்டு வந்திருப்பாங்க, அதனால் வாந்தியில் சிக்கன் வருதுங்கிறது சாதாரணமான விஷயங்க. எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணு அதுக்கு முந்தின நாள் சிக்கனே தொடலை, சிக்கனே சாப்பிடல. இந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை. ஆப்போசிட்டில் இருக்கிறவர் சொல்லியிருக்கிறாரு, அம்மா உனக்கு வந்து சிக்கனில் தான் யாரோ ஏதோ கலந்து கொடுத்துருக்குறாங்க, நீ சாப்பிட்ட சிக்கனில் தான் உனக்கு வசியம் வச்சுருக்கிறாங்க, உன்னை வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, யார் என்னங்கிறத நீ கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டாங்க இல்லையா, அந்த சிக்கன் மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியே எடுத்ததுக்கப்புறமா இந்த பொண்ணு நார்மல் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா கிட்ட காலில் விழுந்து சாரி கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிருமா, இதுக்கப்புறம் நான் எதுவும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னோடனே அவங்க அம்மாவும் காம்ப்ரமைஸ் ஆகி சரிம்மா விடுமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்லியிருக்கிறாங்க, யாரோ சிக்கனில் எனக்கு வச்சுருக்கிறாங்கம்மா, நான் போய் இந்த மாதிரி ஒரு மாந்திரிவாதிட்ட வந்து பார்த்தோம், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனான், அவர் ஒரு இடத்துக்கு போய் பார்க்க சொன்னார், அந்த இடத்துக்கு போய் பார்த்தப்போ அவர் ஒரு விஷயத்தை கொடுத்தப்போ நான் வாமிட் பண்ணேன், அந்த சிக்கனில் தான் யாரோ எனக்கு சூனியம் வச்சுருக்கிறாங்க, எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்கன்னு தெரிலம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மா நார்மல் ஆனதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் படுத்த படுக்கையே ஆகுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இது அம்மாவும் பொண்ணும் ஒன்றா இருந்தாலே இந்த மாதிரி ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் இந்த பொண்ணு யோசித்து இருக்குதுங்க. இந்த பொண்ணுக்கு முதல்ல சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி தந்தது இவங்க அப்பா. டெய்லி நைட்டு சிக்கன் நூடுல்ஸ் இந்த பொண்ணு கேட்காமே அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றினது இவங்க அப்பா. அதுக்கு அடிமையாக்குனது இவங்க அப்பா. வாங்கிட்டு வந்து கொடுக்குறது இவங்க அப்பா. இவங்க அப்பா மேலே லைட்டாக ஒரு சந்தேகம் வருது இந்த பொண்ணுக்கு. அந்த டைமில் தான் இந்த லவ் பண்ணாங்க இல்லையா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம் இல்லையா, இந்த லவ் மேட்டர்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டில் வந்து சொல்லி, இப்போ இவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வாடின்னு சொல்லி கூப்பிடும்போது, எதுக்கு போகிற ஹாஸ்பிட்டலுக்கு, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, என் கூட வான்னு சொல்லிட்டு இவங்க போன இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அதே இடத்துல போய் தொக்கெடுக்கும் போது இவங்க அம்மாவுக்கும் அதே விஷயம் நடக்குது. இவங்க அம்மாவுக்கும் யாரோ வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி. என்னடா இதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு தான் ஆல்ரெடி அவங்க அப்பா மேலே சந்தேகம் வந்துருச்சு இல்லையா, இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அவங்க அப்பா. சொந்தத்துக்குள்ளேயே வந்து கல்யாணம் பண்ணணும், நான் சொல்கிறவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும்போது தான் இவங்க லவ்வர்கிட்ட போய் இந்த பொண்ணு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்த அந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டி. அப்புறமா இப்போது இவங்க கல்யாணமாகி குழந்தை இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு நார்மலாக போயிட்டு இருந்த இந்த டைமில் இவங்க அம்மா வந்து அப்பப்போ இவங்க அப்பாவுக்கு தெரியாமல் வீட்டுக்கு வர்றது, ஃபோனில் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறாங்க, அண்ணனுக்கும் இதே மாதிரி நடக்குது, நமக்கு நடந்த மாதிரியே அண்ணனுக்கும் நடக்குது, அவன் ஒரு மாதிரி அமானுஷமாக பிஹேவ் பண்ணுறான் வீட்டில், குடிக்காத ஒரு பையன், குடினாலே பிடிக்காத ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக டெய்லி குடிச்சிட்டு வந்து ஒரு மாதிரி கலாட்டா பண்ணியிருக்கிறான். குடிச்சிட்டு வர்றது பசங்களுக்குள்ள ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தானே, ஒரு வயசுக்கு மேலே இதெல்லாம் சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனால் அந்த பையன் குடிச்சிட்டு மட்டும் வரது இல்லாமல் அம்மாவை மட்டுமே டார்கெட் பண்ணியிருக்கிறான், அம்மா கிட்ட மட்டுமே ரொம்ப சண்டை போட்டிருக்கான், அவங்க அப்பா கிட்ட போடவே இல்லை சண்டை. அந்த அம்மா பாசங்கிற விஷயத்தை உடைக்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அண்ணனையும் அதே இடத்துக்கு கூட்டு போய் பார்த்துருக்குறாங்க, தொக்கு எடுத்துருக்குறாங்க, அவர் வயிற்றுக்குள்ளேயும் ஒரு இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்குறாங்க. யாரோ இந்த பையனுக்கும் இதே விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க, டிட்டோ உங்கள் பொண்ணுக்கு நடந்ததான் இந்த பையனுக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாங்கிறவர் ஜாதகம் பார்க்குறவர், ஒரு நல்ல நாள் குறித்து தரவர் தானே ஒழிய அவர் என்ன வேலை பார்க்குறாருங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவரோட பர்சனல் லைஃப்பில் அவர் ஒரு மாந்திரீகவாதி, செய்வினை சூனியம், பில்லி சூனியம் ஏவல்பாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணுற ஒரு ஆள். பெத்த பிள்ளைங்களுக்கே பொண்டாட்டி மேலே இருக்கிற ஒரு கடுப்பில், ஒரு கோபத்தில், ஏன்னா இவங்க சொன்னேன் இல்லையா, கல்யாணம் ஆனதுலேருந்தே ஒரு வருஷம் ஒன்றா இருப்பாங்க, ஒரு வருஷம் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க மேலே இருக்கிற அந்த விருத்தியில் பசங்க யாரும் அவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெத்த பொன் குழந்தைக்கு அவ்வளோ இது விஷயம் பண்ணியிருக்கிறாருங்க அவர். சிக்கன் நூடுல்ஸ் வந்து செய்வினை பண்ணி அந்த அந்த மாந்திரிகம் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதனால தான் அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சே இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவரால் எதுவும் பண்ண முடியல. அந்த பில்லி சூனியத்தெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவரால் எதுவும் பண்ண முடியலன்னா, அவரால் எதுவும் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் அந்த பையன் இருக்கிறான் இல்லையா, அவன் ஏன் அவங்க அம்மா கூட இவ்வளோ பாசமாக இருக்கிறான், அவனையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு எப்போ தெரிய வருதுன்னா, அவங்க அண்ணனுக்கு போய் இந்த செய்வினை எடுக்கும்போது தான் தெரியுது.
எதனாலனா அந்த செய்வினையை எடுத்த ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு, அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்கிறாரு, இந்த செய்வினையை யாரு உங்களுக்கு பண்ணியிருக்காங்களோ அவங்க இன்னும் 17 நாளுக்குள்ள நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாகுற நிலைமைக்கு போவாங்க, அதை நீங்களே பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தாலும் யார் இதெல்லாம் பண்ண போறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவங்க அடுத்த ஒரு வாரத்திலேயே அவங்க அப்பா படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. படுத்த படுக்கையாயிட்டாரு. அவர் காலில் யானைக்கால் நோய் மாதிரி வந்து ஒரு மாதிரி ஆயிருக்கிறாரு. ஆளே ஒரு மாதிரி படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அப்போதான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்குது இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணது இவர் தான் அப்படிங்கிறது. ஸோ அவங்க அப்பா நோய்வாய்ப்பட்டு ஒரு வருஷத்தில் இறந்தும் போயிடுறாரு. அப்போ தான் இந்த பொண்ணுக்கு வந்து கதை அனுப்புனாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 4 மாதமோ 5 மாதமோ ஆகுது. ஆனால் அவங்க அப்பாவோட சாவுக்கு கூட அந்த பொண்ணு போகலையாம். அவ்வளோ விருத்தி. யார் போவா? ஒரு பெத்த பொண்ணுக்கு இவ்வளோ செய்வன வைக்கணும்னு என்ன அவசியம்? தன்னோட பொண்டாட்டி கூட யாருமே வந்து சேரக்கூடாது, பெத்த பிள்ளைங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வன்மம் பிடிச்ச ஆள் இருந்தான்னா செத்தான்னுங்கிற மைண்ட் செட்டுக்கு அந்த பொண்ணு வந்துருச்சு. ஒரு மாதிரி எனக்கே இந்த ஸ்டோரி கேட்கும்போது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை இது நாள் வரைக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நான் இது வரைக்கும் ஸ்டோரிங்கிறத தாண்டிலும் நேரில் இந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லைங்க. பெத்த பொண்ணுக்கு இந்த அளவுக்கு சூனியம் வைக்கிற அளவுக்கு அப்பா யாரு? அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாருன்னா கீழே அவர் பேரை போட்டு சொல்லிடாதீங்க. நார்மலாகவே சொல்லுங்கள் எங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்கிறார் அப்படிங்கிறது. இந்த கதையை சொல்லும்போதே இந்த அவங்க அப்பா இறந்ததுக்கு என் பையனை கூட நான் தூக்கிட்டு போய் காட்டலாம். அவன் பையனுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தாத்தா இருக்காருங்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு வெறுக்தியில் இருக்கிறாங்க. அழுதுகிட்டே சொல்லுது அந்த பொண்ணு என்கிட்ட இன்ஸ்டாகிராமில். வெறுத்துட்டேன், நான் லைஃபே வெறுத்துருச்சு. அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னோட வாழ்க்கை. அவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஹாப்பியான ஒரு லைஃப்குள்ளேயே நான் போனேன். அது நாள் வரைக்குமே நான் வந்து ஒரு மாதிரி எங்கள் அம்மா கூட சண்டை போடுறது, எனக்கு நான் பிளட் வாமிட் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு தீஞ்சு போன உருவத்தை பார்க்குறது, எனக்கு அமானுஷ்யமாக நடக்கிறது, இது எல்லாமே ஒரு சூசைட் தாட்லாம் வந்திருக்குதான். தண்டவாளத்துலலாம் போய் நின்றுருக்குதான். அப்போ அவன் ஃப்ரெண்டு தான் வந்து காப்பாற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா சூசைட் தாட்ஸ்லாம் வந்திருக்குது அந்த பொண்ணுக்கு. அதுலேருந்து நான் வெளியே வந்ததே பெரிய விஷயம்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிவுக்கு வருது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட்டில் வந்து உங்களுக்கும் உங்கள் வீட்டில் வேறு யாராச்சும் இந்த மாதிரி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி எதனா உங்களுக்கு லைவாக நடந்த விஷயங்கள் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய ஸ்டோரியாக இருக்குது, என்னோட கதையை ஒரு வீடியோவாகவே போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபீஷியல்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்டு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் ஃப்ளோலாம் மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் விசாரிச்சிருந்தீங்க, உடம்பு பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. அந்த எல்லா கோஸ்டீஸுக்குமே தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.